தீர தீர சூரன் பாகம் 2 படம் ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு வந்து ஒரு பரபரப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆர்வமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய அந்த கதை, அந்த ரிவெஞ்ச் எப்போ நடக்க போகுது, யார் பண்ண போகிறாங்க, இந்த கதையில் வரக்கூடிய ட்விஸ்ட், இது எல்லாமும் நம்ம எதிர்பார்க்காத பல சமயத்தில் திருப்பு முனையாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு படத்தில் ஆக்டர்ஸ் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி 3 ஆக்டர்ஸுமே, அது எஸ்.ஜே. சூர்யா ஆகட்டும், சியான் விக்ரம் ஆகட்டும், இன்னொரு பக்கம் சுராஜ் ஆகட்டும், இவங்க 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச். என்ன நடக்க போகுது அப்படின்றத நமக்குள்ளே இது பண்ணிகிட்டே இருக்கும். சியான் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். விக்ரம் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு லைவ்லியாக இருந்துச்சு. அப்படியே அந்த கேரக்டராகவே மனுஷன் சுற்றிக்கிட்டே இருந்தார் எல்லா இடத்துலையும். காளி கேரக்டர் அப்படி பண்ணி வச்சுருந்தார். இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசை. படமே ரொம்ப ராவாக, ரொம்ப வைலன்ஸாக இருக்குது. இதில் ஜிவியோட இசை நமக்கு இன்னும் அந்த மூமெண்ட்டை அப்படியே ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக வீர தீர சூரன் பாகம் 2 ஒரு டாப் நச்சாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.